என்னுடைய இரண்டாவது அமர்வு. இந்த அமர்வில் பே. மகேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நிறைகுளம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை வணிகவியல் 3ஆம் ஆண்டு மாணவி செல்வி சே. பூங்குழலி அவர்கள். பூங்குழலி அவர்கள் நிறைய நூல்கள் வாசிக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, சமீபத்தில் அவர் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார். மனதின் மழலை என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டு கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூங்குழலி அவர்களை நிறைகுளம் என்ற நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. என்னோட புத்தக வாசிப்பு அனுபவத்தை இங்க பகிர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விருதை விருட்சம் அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைகுளம் புத்தகத்தோட ஆசிரியர் பே. மகேந்திரன் ஐயா எழுத்தாளர் மட்டுமல்ல, காவல்துறையில் பணிபுரியும் பணியாளரும் கூட. ஐயாவை நேரில் பார்த்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ புத்தகம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அது வெறும் புத்தகமா மட்டும் போயிடக்கூடாது. அந்த புத்தகத்தால இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் உருவாகிற புத்தகமாக எழுதணும். அப்போ இங்க அமர்ந்திருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமும் நம்ம எழுதுற புத்தகத்தில் என்ன மாற்றம் இந்த சமூகத்தில் ஏற்பட போகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எழுத வேண்டும் என்று ஆழமாக பதிவு செய்திருந்தார். அப்போது நிறைகுளம் புத்தகத்தை வாசிக்கும் போது முன்னொரு புத்தகம் உணவின் வரலாறு என்ற புத்தகத்தை நூல் கருத்துரை வழங்கினார்கள், கேட்டேன். உணவு எப்படி நம் தமிழ்நாடு, தமிழ் பரம்பரை, தமிழர்கள் எப்படி வழி வகுத்து வந்தார்களோ அதை ரொம்ப தெளிவாவே விளக்கம் கொடுத்தாங்க. இங்க ஐயா நிறைகுளம் புத்தகத்துல பே. மகேந்திரன் அவர்கள் உணவை அளிப்பதற்கு கரிசல் நிலத்தின் சம்சாரிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள், கரிசல் நிலத்துல ஒரு உணவை விளைவிக்கிறதுக்கு கரிசல் நிலத்து விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைகுளம் புத்தகம் ஒரு நாவல் புத்தகம். நாவலோட கதை நாயகன் ஆதிமூலம் அப்படின்ற ஒரு நபர். அவர் இந்த நாவலை மொத்தமா கண்டிப்பா யாராலையுமே சொல்ல முடியாது, அவ்வளவு விரிவா எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட சுவாரஸ்யங்களை மட்டும் நான் இங்க பகிரணும்னு விரும்புறேன். அப்போ ஆதிமூலம் அப்படின்ற ஒரு நபர் தனுஷ்கோடியில ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்து நாடோடியா ஊரை விட்டு தங்கும் இடம் இல்லாம அப்படிதான் இந்த நிறைகுளம் கிராமத்துக்கு வர்றாரு. இந்த நிறைகுளம் கிராமம் அவரை தடுக்கி விழுந்தவரை கையோடு தாங்கி பிடிச்சு வாழ்க்கை முழுக்க பயணம் செய்து தன்னோட ஊர் கிராமத்துல இருக்கிற ஒரு நபர் மாதிரியே அவரும் இந்த ஊரோட ரொம்ப ஐக்கியமாயி வாழ்றாரு. அங்க ஊர்ல நடக்கிற வெள்ளாமை அப்படின்னாலே ஆதிமூலம் தான் போய் எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு அந்த ஊர் மக்களோட ரொம்ப இணைஞ்ச ஒரு நபர் அவரு. அப்போ இந்த கரிசல் மண்ல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு உணவை விளைவிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மங்குற காலத்துல மாங்காய், பொங்குற காலத்துல புளியங்கான்னு சொலவடை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. கரிசல் நில மண் காய்ஞ்சு கெடுக்கும், பேஞ்சு கெடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி காய்ஞ்சு கெடுக்கும்னா, காய்ஞ்சு கெடுத்து காஞ்சு போச்சு அப்படின்னா எதையுமே விளைச்சல் செய்ய பண்ண முடியாது, வெள்ளாம பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. பேஞ்சு கெடுக்குது அப்படின்னா மொத்தமா பேஞ்சு பஞ்சு, பருத்தி, மிளகாய் எல்லாத்தையும் சேதம் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அங்க கரிசல் நில மண்ணோட அந்த வழியை அவரும் வலிமையா இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த ஊர்ல ஒரு ஊரணி இருக்கு. அந்த ஊரணியில இருக்கிற தண்ணியை தான் அந்த ஊர் மக்கள் மொத்தமாவே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதிமூலமுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து அவர் யோசிக்கிறாரு, இந்த உலகத்திலேயே எது சிறந்த கண்டுபிடிப்பா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது டக்குன்னு சூரிய ஒளி கண்ணுல படுது. சூரியனை பார்க்கவும் ஆதி மனிதன் இந்த சூரியத்துல தானே பார்த்திருப்பான், அப்ப இதுதானே சிறந்த கண்டுபிடிப்பா இருக்கும். சூரியன் வட்ட வடிவுல இருக்கு, அப்பதான் வட்ட வடிவம் இருக்கு அப்படின்றதே இந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வட்டம் தான் சிறந்த படைப்பா இருக்குமோ
அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பஞ்சத்துல அந்த வறட்சி மண்ணுல தண்ணி கிடைக்காம ஊரணியில போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு தள்ளு வண்டியில 4 குடங்களை வச்சு ஒரு பெண்மணி வந்து தண்ணி எடுத்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு ஆதிமூலம் கேட்காரு, நீ என்ன சிறந்த கண்டுபிடிப்புன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அது அந்த படிப்பறிவு இல்லாத அந்த பெண் அவளோட வழி அங்க பதிவு பண்ணிட்டு போறா. இடுப்புலையும் தலையிலையும் கால் கடுக்க குடத்தை தூக்கிட்டு சுமக்கிற எங்களுக்கு வரமா கிடைச்ச இந்த வண்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த படைப்பு. அந்த வண்டிக்கு ஆதாரமா இருக்கிற சக்கரம், அந்த சக்கரத்துல இருக்க அந்த வட்ட வடிவம் தான் உசந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு அவ வந்து அவ்வளவு தெளிவா அங்க சொல்லிட்டு போவா. அப்போ வந்து ஆதிமூலம் வந்து ஒரு கடுமையான மன உளைச்சல்ல இருப்பாரு. குடும்பத்தை விட்டு வந்து இந்த மண்ணுக்காக நம்மளை ஏந்திக்கிட்ட இந்த மண்ணுக்காக நமக்கு உதவி பண்ண இந்த மண்ணுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மண்ணு வறட்சி இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு முயற்சி எடுத்து இந்த மண்ணுல வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணிடணும் அப்படின்னு ஆழமா இருப்பாரு. அப்போ இந்த ஆதிமூலம் வந்து நிறைகுல கிராமத்துக்கு வந்த போது சாத்தூரப்பன் அப்படின்ற ஒரு நபர் தான் அவரை அரவணைச்சு இப்போ வரைக்கும் அவரோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர். அவரோட அண் பையன்தான் ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு நபர். இந்த ராமகிருஷ்ணனோட அப்பா அழகர் சாமி. அவர் வந்து இந்த கிராமத்துக்காக இந்த கரிசல் நில பகுதிக்காக மக்கள் எல்லாம் மழை வரல மழை வரல மழை வரலன்னு புலம்பிட்டு இருக்கிற இந்த கண்ணோட்டத்துல அவர் வேற மாதிரி சிந்திக்கிறாரு. கரிசல் நிலம் வந்து மலை மறைவு பிரதேசம் தான். இங்க மழை வந்து எப்பயுமே செழிப்பான பகுதியெல்லாம் கிடையாது. மழை இந்த பகுதியில இவ்வளவுதான் பெய்யும். என்ன சாமி கும்பிட்டாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் இதுதான் நடக்கும். அப்ப இதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு யோசிக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வீணா போய் கடல்ல கலக்கிற தண்ணீரை அணை கட்டி இங்க கரிசல் நில பகுதிகளுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராமங்களும் அது வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த திட்டம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலேயே இருந்தது. இப்போ அது வந்து கிடப்புல கிடக்கு. எடுத்து பேசுறதுக்கும் இப்படி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னு அறிமுகப்படுத்துறதுக்கும் ஆள் இல்ல. அப்போ அதான் நம்ம செய்யணும் அப்படின்னு இதுக்காக ஒரு கூட்டம் கூட்டி விவசாய சங்கம் அமைத்து அதுக்கு தலைவரா இருந்து அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் பத்திரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தவறிடுறாரு. அந்த கடமையை தன்னோட மகன் அப்படியே ராமகிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டு நகர்றாரு. அவரும் படிப்பை முடிச்சுட்டு இதே கடமையை அவங்க அப்பாக்காக இதே இதுதான் அவரு இந்த இந்த அழகர் அணை திட்டத்தை கண்டிப்பா நிறைவுல கிராமத்துக்கு இந்த கரிசல் மண்ணுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி உழைக்கிறாரு. அப்போ ஆதிமூலம் வந்து குடும்பத்தை விட்டு வந்து இருக்கிறாரு, யாருமே உதவி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஊர்ல இருக்க பிள்ளையார் தான் அவரோட மொத்த நேசம், அன்பு, நம்பிக்கை எல்லாமே அந்த பிள்ளையார் மட்டும்தான். பிள்ளையார்கிட்ட பேசுறது, பிள்ளையாருக்கு பூஜை பண்றது, பிள்ளையார்கிட்ட இருக்கிறது, அங்க இருந்து வேலைக்கு போறது, இது மட்டும்தான் அவரோட வேலைகள். அப்போ பிள்ளையார் அங்க இருந்து காணாம போயிருந்ததும் அவர் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாரு. நிறைகுறம் கிராமத்துல பிள்ளையார் கிடங்குல இருக்க பிள்ளையார் காணாம போனதும் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. பிள்ளையார தேடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. இங்கிட்டு அணை திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இருக்கு. தொலைந்து போன தன்னோட குடும்பத்தை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு கிட்ட இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி கஷ்ட காலத்துல நமக்கு உதவி பண்ண இந்த நிறைகுல கிராமத்துக்காக தான் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி இதுக்காக நிறைய பாடுபடுறாரு. அப்போ வந்து ஆதிமூலம் வந்து ஆஹ் தன்னோட கிராமத்து தோட்டத்துல வந்து தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை போடுறாரு. வெறும் மோட்டர் மட்டும்தான் ஓடுது. ஏன்னா தண்ணி கீழே கிடக்கு, மோட்டர் அதுக்கு மேல இருக்கு. ஏன்னா தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸா மோட்டரால இழுக்க முடியல. அப்போ அவர் வந்து நான் எட்டி பாக்குற மாதிரியே மோட்டரும் கிணத்துக்குள்ள எட்டி பாக்குது தண்ணி இருக்குதா இல்லையான்னு. இதை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க இருக்க ஒருத்தர் வந்து கதை சொல்றாரு, நம்பிக்கையோட இரு, நம்பிக்கை மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி இன்னொரு கிராமத்துல தண்ணி வந்து கிடைக்கவே இல்லையா, மழை பெய்யவே இல்லையா. அப்போ வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சாமியார் சொன்னனால எல்லாரும் வந்து தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் கொடைய புடிச்சிட்டு வந்து நின்னானாம். அப்போ அவன் எவ்வளவு ஒரு நம்பிக்கையில இந்த நீங்க தானே சொன்னீங்க மழை பெய்யும், இந்த பரிகாரம் பண்ணா மழை பெய்யும்னு சொன்னீங்க, நான் கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், அது மாதிரி நீயும் நம்பு, எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இந்த இந்த விவசாயிகள் எல்லாமே மழை பெய்ஞ்சாலும் பெய்யலனாலும் இந்த கரிசல் காட்டு மண்ணை உழுதுகிட்டே இருக்கிறது அவங்களோட பழக்கம்.
விளைச்சல் பண்ணாலும் வெள்ளாமை இருந்தாலும் இல்லைனாலும் தண்ணி இல்லைனாலும் டெய்லி உழுதுகிட்டே இருக்கிறது பழக்கம். எதுக்கு இந்த வீணா போன வேலையை பாக்குற, டெய்லி ஏன் உழுது போடணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, ஒருவேளை மழை பெய்யும் போது எப்படி உழுவணும்னு என் மாடு மறந்து போச்சுன்னா, இல்ல உழுகுற தொழிலே நான் மறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கதை வந்து பூலோகத்துல இருந்து வருது. பகவான் கிருஷ்ணன் வந்து இந்த மலையை வந்து அவர் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இங்க வந்து எல்லாரும் வந்து பொய் அதிகமாயிருச்சு, திருட்டுக்கள் அதிகமாயிருச்சு, மக்கள் கிட்ட வந்து நேர்மையே இல்லை. அப்ப இவங்க மாறணும்னா ஒரு பஞ்சம் வந்து போனா மாறிடுவாங்கன்னு சொல்லி பகவான் வந்து மழையை நிறுத்தி வச்சிருக்காராம். அவர்கிட்ட இருக்க சங்க ஊதுனாதான் மழை பெய்யுமா. அப்போ இப்படி ஒருத்தர் வந்து உலக பூமியில இருக்காரு, டெய்லி போய் மழையே பெய்யலனாலும் நிலத்தை உழுறாருன்னு சொன்னியும் கிருஷ்ணருக்கே அவரை பார்க்கணும்னு தோணி வந்து பார்க்கும்போது, நீ ஏன் இப்படி உழுது போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இதை சொன்னாராம். இந்த மாதிரி மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. உடனே பகவான் வேமா மேல போய் அவரை சங்க எடுத்து ஊதுனாராம். தேவர்கள் எல்லாரும் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி சீக்கிரமாவே சங்கு ஊதி ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, மக்கள் இன்னும் திருந்தவே இல்லையே அப்படின்ட்டு. ஒருவேளை சங்கு எப்படி ஊதணும்ன்றத அது மறந்துருச்சுன்னா, சங்கு ஊதுறத நான் மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படி பகவானுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவங்க தான் இந்த கரிசல் இலக்கிய விவசாயிகள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. இந்த கரிசல் மண்ணோட வழி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமா பதிவு பண்ணியிருக்காங்க. மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க தண்ணிக்காக, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக, நம்மளோட அரசாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிறைகுளம் புத்தகத்துல ரொம்ப வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல வந்து நிறைய 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 வந்து அவரு மகேந்திரன் ஐயா வந்து கரிசல் இலக்கிய நிலப்பகுதியில வாழ்ந்தவர். அப்போ அவர் வந்து கரிசல் நிலத்துல இருக்கிற அவ்வளோத்தையும் அவ்வளோ ஆழமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அஹ் இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மந்திரி ஒருத்தர் நிறைகுளம் கிராமத்துக்கு பக்கத்துல பைப் லைன் வேலை பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்ப இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பிடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி மனு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படி அவரு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு. ஆனாலும் மக்களுக்கு தேர்தல் நேரத்துல வாய்க்காக சொல்ற வார்த்தைகள் மட்டும்தான் இது அப்படின்னு இது மேல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ராமகிருஷ்ணன் மட்டும் இதை ஆழமா நம்புறாரு. பண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது முயற்சி எடுத்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நம்புறாரு. முதலமைச்சர் வந்து அவரோட வாயால இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி தரேன்னு சொன்னாதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி கரிசல் வட்டாரத்து மக்கள் எல்லாருமே உறுதியோட இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஆதிமூலத்தோட குடும்பத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது கதையை வந்து ஆசிரியர் முடிக்கிறாரு. அணையும் கட்டல, அணைத்திட்டமும் நிறைவேறல, அவங்களோட குடும்பமும் கிடைக்கல. கதை எப்படி முடியுதுன்னா, இவ்வளவு வறட்சியிலையும் கம்பீரமா நிக்குது அந்த கிராமத்தோட நிறைகுளம் அப்படின்ற ஊர் பலகை அப்படின்னு சொல்லி இந்த நாவல் புத்தகத்தை முடிக்கிறாரு. அப்போ கரிசல் இலக்கியத்துல இந்த புத்தகம் வந்து கரிசல் இலக்கியத்தை மண்ணை மட்டும் பேசுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு கிராம மக்கள் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள எப்படி வந்து அனுசரிச்சு தன்னோட தன்னோட ஊர்க்காரங்க மாதிரி பாதுகாத்து அனுசரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கிராம மக்களோட பண்புகளையும் இயல்புகளையும் இங்க அழகா சொல்லியிருப்பாங்க. கிராமத்துல வந்து ஆஹ் சாவடிகள்லாம் இருக்கும். யாராவது தெரியாதவங்க ஊர்ல இருந்து வந்தவங்கன்னா ஃப்ரீயா தங்கிக்கிறதுக்கு அங்க சாவடிகள் இருக்குமா. அங்க வந்து தானச்சோறு வாளின்னு ஒரு வாளி இருக்குமா. அந்த வாளியை எடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாளியை எடுத்துட்டு ஊர்ல இருந்து பசங்க எல்லாம் போய் தானச்சோறு போடுங்க, நாதியத்தவங்களுக்கு நல்ல சோறு போடுங்க அப்படின்னு கேட்டு சோறு வாங்கிட்டு வந்து பரிமாறுவாங்களாம். இப்படிப்பட்ட பண்பு கிராம மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. புளியங்காய் பறிச்சு விளையாடுறது, புளியம்பழம் சாப்பிடுறது, மாங்காய் சாப்பிடுறது அப்படிங்கிறதெல்லாம் 90கள்ல வாழ்ந்த சிறுவர்களோட ஐக்கியமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளால இப்ப அதை உணர முடியலனாலும் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது கிராமப்புற வாழ்க்கையே இதுல அதிகமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு நார்மல் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஒரு மனுவோ இல்ல ஒரு பிரச்சனையவோ கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுக்கணும், இல்ல ஒரு அரசாங்க கவனத்தை ஈர்த்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லணும் அப்படின்றதுதான் அவங்கள போய் பாக்குறதுக்கே நம்மளால இங்க அதுக்கான வாய்ப்புகளே இங்க நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத இங்க எல்லாத்தையுமே ஆழமா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரிவா புரியும் நமக்கு. வாய்த்தலைமைக்கு ரொம்ப நன்றி.
நன்றி. ஒரு சிறப்பான அந்த நாவல் குறித்த உரை. நான் தடுக்கி விழுந்தவரை தாங்கி பிடிக்கக்கூடிய கரிசல் நிலம், அப்படிதான் தொடங்குனாங்க. ஏன்னா அது உண்மையும் கூட. ஏன்னா மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த மண்ணினுடைய மனிதர்கள், அதான் அந்த நாவலினுடைய சாரம் என்று நினைக்கிறேன். இந்த மங்கும் காலத்துக்கு மாங்காய், பொங்கும் காலத்துக்கு புலி என்றெல்லாம் கண்டுபிடித்து சொன்ன பெரிய அறிஞர்கள், சாதாரண அந்த மண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள். அந்த வகையில கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று இறைவனுக்கே கற்றுச் சொல்லி கொடுத்தவர்கள் இந்த கரிசல் நிலத்தோடு போராடுகின்ற, கடமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள். மிக அழகாக, சுவாரஸ்யமாக அவர் சொன்னது போல அந்த நாவலினுடைய பகுதிகளை எடுத்துக்காட்டி படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் பேசினார். பூங்குழலி அவர்களுக்கு நன்றி. அம்பாள் முத்துமணி ஐயா அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, மைக் மியூட் பண்ணுங்க. ஐயா, ஐயா மைக் மியூட்ல இருக்குங்க ஐயா. அச்சா. இப்ப கேக்குதா சார்? கேக்குதுங்க. பூங்குழலி ரொம்ப நல்லா அழகா பேசினாங்க. பொதுவா ரெண்டு பேருமே புத்தகத்தை படித்து சொல்லக்கூடிய விதம், அதனுடைய திறனாய்வுனுடைய அந்த வழக்கம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த இடத்திலும் ஒரு தயக்கமோ எதுவும் இல்லை. அதுக்கான காரணமும் அவர்கள் அந்த புத்தகத்தை ஆழமாக படித்திருக்கிறார்கள். அது புத்தகத்தின் வழியாக அவர்கள் எதையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கிறது. புத்தகத்தை படித்துவிட்டு இப்படி விமர்சனம் பண்ண வேண்டும் என்ற சிந்தனையை விட அதை ஆழமாக தங்களுள் பதிய வைத்ததால் தான் இந்த விமர்சனங்கள் மிக அழகாக இருக்கிறது. இந்த நிறைகுலத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு தொடர்கதை தான். இதை முடிக்க முடியாமல் போய்விட்டது என்று அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதற்கான காரணம் என்றால் இன்னுமே அப்படியான கிராமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எங்கோ ஒரு மூலையில் நம் தேசத்தில் தண்ணீருக்காகவும் இப்படி ஒரு விவசாயத்தை தாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான முனைப்பு தடை செய்வதன் வகையில் இயற்கையினுடைய போராட்டத்தோடு தினமும் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மன போராட்டத்தை எடுத்து சொல்லும் வகையில் இது இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தனி மனிதன், அந்த ஆதி மூலம் என்பவர் தன்னுடைய முயற்சியால் இங்கு எப்படியாவது இந்த கரிசல் நிலத்தை விளைச்சல் கொண்டு வந்து விட வேண்டும், இந்த மக்கள் எல்லாம் சுபீட்சத்தை நோக்கி வாழ வேண்டும் என்ற தன்னுடைய ஒரு மனதில் ஏற்பட்டக்கூடிய அந்த ஒரு பெரிய தாகத்தோடு அவர் வாழ்நாளை முழுவதும் அதில் ஈடுபடுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய மகன் ராமகிருஷ்ணனும் தந்தை வழியிலேயே தொடர்ந்து அந்த பணியை நிறைவு செய்வதற்காக நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறார். அதை ஒவ்வொரு வகையிலும் அதோடு சேர்ந்து அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள், வழக்காடு மொழிகள், மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள், இதையெல்லாம் அழகாக அவர் சொல்லியிருக்க வேண்டும். அதையெல்லாம் இங்கு மிக சிறப்பாக நமக்கு முன்னெடுத்து வைத்த பூங்குழலிக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இது போன்ற நீங்க நிறைய அற்புதமான புத்தகங்களை படித்து இன்னும் இந்த விமர்சனங்களை ஈடுபட வேண்டும். தாங்களும் இது போன்று எழுத வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 25 பக்கங்களையாவது நீங்கள் படிக்க வேண்டும். எந்த புத்தகங்கள் உங்களை ஈர்க்கிறது என்பதை விட எந்த புத்தகம் சிறப்பாக இருக்கும் என்பதை வினோத் ஐயா போன்ற பேராசிரியர்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டால் அது மிகவும் உதவியாக இருக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு புத்தகம் விளம்பரமாக வந்து கொண்டிருக்கலாம், மிகவும் பிரபலமாக இருக்கலாம். அது பிரபலத்திற்காக நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை படித்துவிட்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களையும் அது உங்களுக்கு எதை கொடுக்கும் என்பதையும் சொல்லும் பொழுது அந்த புத்தகம் இன்னும் சுவைபட இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் நல்ல விமர்சனங்களை, இது போன்று புத்தக படிப்பாளர்களை, வாசிப்பாளர்களை கலந்து ஆலோசித்து உங்களுடைய புத்தக அந்த வாசிப்பு வட்டாரத்தை இன்னும் விரித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்க கல்லூரியை முடிக்கக்கூடிய காலங்களில் ஒரு 100
புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை படித்து விடுவீர்கள். சிறுகதைகள், குறுங்கதைகள் என்பதை விட ஆவண புஸ்தகங்களை எடுத்து படிக்கும் பொழுது இன்னுமுமே உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை கிடைக்கும். ஒரு எழுத்தாளரை நீங்கள் ஒரு சிறுகதை எழுத்தாளர் என்பது மட்டும் இல்லாமல் அப்படி நினைப்பதை விட அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுடைய அனுபவத்தை சேர்ந்து கொடுப்பார்கள். இதை நீங்கள் உணரலாம். எப்படி என்றால் எஸ். ராமகிருஷ்ணன், நமக்கு உரிய மற்ற நல்ல பிரபல எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே அது போன்ற ஒரு திறமை இருக்கும். அவருடைய சிறுகதைகள், குறுங்கதைகள், நாவல்கள் இதை படிப்பதை விட அவர்கள் சேமித்திருக்கக்கூடிய அவர்களுடைய அனுபவ ரீதியாக எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளை நீங்கள் படித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பேருமே ரொம்ப அழகா பேசுறீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இன்னும் உங்கள் பேச்சு இதை விட மெருகு கூடிக்கொண்டே இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்களில் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருங்கள். யாரெல்லாம் அழகாக பேசுகிறார்களோ அவர்கள் அழகாக எழுதுவார்கள், அவர்கள் அழகாக படிப்பார்கள். இந்த 3க்கும் ஒரு இணைப்பு உண்டு. நன்றாக படிக்கக்கூடியவர்கள் நன்றாக பேசுவார்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள் நன்றாக எழுதுவார்கள். ஆக உங்களுக்கு அந்த திறமையானது இணைந்தே உங்களுக்கு வந்துவிடும். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது இதுதான் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கும். வாழ்க்கை முழுவதுமாக துணையாக இருக்கக்கூடிய நட்பு இருக்கும் என்றால் வாசிப்பு தான். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் இந்த கருத்துரைக்கு நன்றி. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போலவே பூங்குழலி அவர்கள் கவிதை எழுதக்கூடியவர். சென்ற வாரம்தான் அவருடைய கவிதை நூல் வெளிவந்து இருக்கின்றது. ஆமாங்கய்யா, சூப்பர் சூப்பர். நிறைய வாசிக்கக்கூடியவர். ஒரு விருதை விருச்சகம் கொண்டு ஒரு புத்தகம் போடுங்களேன். அதாவது கண்டிப்பா ஒரு மாதம் ஒர்க்க வர்ற மாதிரி ஒரு பத்திரிகை, மாத பத்திரிகை. கண்டிப்பாங்க. அதுல இப்ப பூங்கொழிலி மாதிரி ஆளுங்க அவங்க வந்து அந்த மாணவிகள் எழுதக்கூடிய கவிதை எல்லாம் நம்ம பிரசுரம் பண்ணலாம்ல. பண்ணலாம். அதை முயற்சி பண்ணுங்க. நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. பூங்குழலி அவர்களுக்கு நன்றி. சாமி ஐயா, நன்றி உரை சொல்ல முடியுமா? சாமி ஐயா. சாமி ஐயா. ஐயா ஒருவேளை பயணத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளினுடைய 2 நூல் கருத்துரையாளர்கள், தனிஷ்காசிரி அவர்கள், பூங்குழலி அவர்கள், 2 பேரும் 2 வேறுபட்ட நூல்களின் வழியாக தான் வாசித்த வாசிப்பு அனுபவத்தையும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பான அந்த கருத்துக்களை சுவாரஸ்யமாக எடுத்துரைத்து பேசினார்கள். 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய புரவலராக செயல்பட்டு அனைத்து அலுவல்களுக்கும் இடையிலும் இந்த நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்தி கருத்துரை வழங்கி மிக அழகாக நடத்தி வருகின்ற முத்துமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த முக்கியமாக இந்த இணைப்பில் இணைந்து இதை கேட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து உற்சாகப்படுத்தி வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.